இதோ உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். சொன்னாங்கல்ல, வெளியில இருக்கும்போது நண்பர்களோட இருக்கும்போது 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும்போது நமக்கே ஏதோ ஒரு ஒரு மன உளைச்சல் அதிகமான மாதிரியே தெரியும். கொஞ்ச நேரம் வெளில போலாமா, கொஞ்ச நேரம் நண்பர்களோட பேசிட்டு வரலாமான்னு தோணும். அந்த உணர்வை கொடுக்கறது குடும்பத்துல இருக்க அந்த இறுக்கம் தான். அந்த உறவு தரது மன உளைச்சலும் இறுக்கம் தான். ஆனா நட்பு தரதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்வதற்காக மரியாதைக்குரிய அரவிந்தன் சார் அவர்கள். அவர் பெயரிலேயே எங்கள் அணிக்கு சப்போர்ட் செய்யற மாதிரி அண்ணா சிங்காரவேலு அவர்களே, உறவை உங்கள் பெயரிலேயே வைத்திருக்கும் நீங்கள் எந்த தலைப்புக்கு தீர்வு தெரியும் என்று மக்களுக்கு தெரியும். சோ அது அண்ணா அப்படின்னு உறவா எடுத்துக்கிறீங்க. ஆமா, யாருக்கோ தேச தலைவர்கள்லாம் இருக்காங்க. காந்தி சித்தப்பா நான் கூப்பிடுறோம், என்னன்னு கூப்பிடுறோம்? காந்தி தாத்தான்னு கூப்பிடுறோம், நேரு மாமான்னு சொல்றோம். அப்படிதானங்க சொல்றோம். அந்த உறவுக்கு அந்த பெருமை இருக்குல்ல. நிஷாந்தினிஸ்மாக நாங்க ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா வீட்டுல இருந்தா சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க. அதுக்கு நாங்க உதாரணம் சொல்ல பாருங்க. நட்புன்றது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா வெயிட் போட்டுரும். வீட்டுல செய்யறது உறவுன்றது ஒரு அறுசுவை உணவு மாதிரி. கசப்பு இனிப்பு எல்லாம் இருக்கும், பட் அதுதான் உடம்புக்கு நல்லது. நண்பன் சுத்தி இருந்துட்டு நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு தெரியும். பட் யாருக்காச்சும் அந்த நண்பன் சுத்தி இருந்த யாருக்காச்சும் சீக்கிரம் கல்யாணம் ஆகி நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க எல்லா வருஷமும் தீபாவளி வரும், தலை தீபாவளி வரவே கடைசி விடமாட்டோம். அதே மாதிரி யோக சக்தி வினாக்கம் நிஷாந்தினி எப்படி இருந்தது அப்படின்னா, முக்கியமா நிஷாந்தினி அக்கா பேசுன எப்படின்னா, குற்றம் நடந்தது என்ன வீட்டுக்குள்ள, அந்த மாதிரி ஒரு தலைப்புல அது உறவா நட்பான்றதுக்கு பதிலா ஆனா பின்னாடி பேசிட்டு போயிட்டாங்க அவங்க. அதே மாதிரி வாட்ஸ்ஆ குரூப் சொன்னாங்க. நம்ம சுத்தி இருக்கிற இந்தியாவை சுத்தி இருக்கிற பக்கத்து நாடுகள் எல்லாம் நட்பு நாடுகள் அப்படிதான் சொல்றோம். உறவு நாடுகள் எல்லாம் நட்பு தான் சொல்றோம். இப்ப அவங்க சொன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஃபேமிலி குரூப் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கு, இங்க தமிழ் சங்கம் குரூப் இருக்கு, அதுலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜேர்னி ஜங்ஷன் வினோத் உட்கார்ந்து இருக்காரு, அந்த குரூப் இருக்கு. அந்த குரூப் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான். ஆனா அதுல ஏதாவது எடுத்து வேலை செய்யணும் அப்படின்னா அப்ப என்ன தெரியுமா மெசேஜ் வரும்? எல்லாரும் ஒரே குடும்பமா எடுத்து செய்யுங்கப்பா இந்த விழாவை. போட்டிருக்கீங்களா இல்லையா? தமிழ் சங்கம் ஃபங்க்ஷன் நடக்கல. அதே மாதிரி மலர்நாள் நிறைய மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொங்கு பகுதியை சேர்ந்தவங்க மலர்நாள், அவங்க பாரம்பரியத்தை பயங்கரமா அவங்களோட பேஸ்புக் பதிவுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை பத்தியும் அந்த பாரம்பரியத்தை பத்தியும் அந்த ஒரு வீடு சொல்லுவீங்களே மலர்நாள், என்ன வீடு அது? தொட்டி கட்டு வீடு. அந்த வீடோட சிறப்பு அம்சம் என்ன? நீங்களே போட்டிருக்கீங்க பேஸ்புக்ல. அந்த வீட்டுக்கு ஒரு வாசல் தான், ஆனா அந்த வீட்டுக்குள்ள 4-5 குடும்பம் வாழும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கவங்க மறந்துட்டாங்க. இன்னைக்கு மறந்து போய் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆனந்த விகடன்ல உறவின் மொழி அப்படின்ற தலைப்புல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அது அவங்க மலர் மேம், அசோக் செல்வன், கீர்த்தியை பத்தி. அதையும் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன தைரியத்துல இங்க நட்பணியில இருந்து உட்காந்துருக்காங்க எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸோட பழகுறதெல்லாம் நமக்கு சந்தோஷமா கொடுத்த பிறகு ஆய்வு பண்ணிக்கலாம் இல்ல ஏற்கனவே வேலையை பார்க்கணும் தலைப்பு இல்ல. அவங்க தம்பி உறவை பத்தி அவங்க பேசாத நாள் இல்ல, அவங்க போடாத போஸ்ட் இல்ல அவங்க தம்பி உறவை பத்தி. அதே மாதிரி கொஞ்ச நாள் இவர் பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம். இங்க பிரஸ்டீஜ் பெல் ஹவுஸ்ல நட்புல பாதிக்கப்பட்ட எத்தனை பேரு நாங்க ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கோம்னு கேட்டீங்களே, அவங்க துபாயில இருந்து புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியல பிரஸ்டீஜ பத்தி. பிரஸ்டீஜ்ல நட்புனால நசுங்கி போய் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் அதுவும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த நட்புனால எனக்கு தெரியல, அவங்களால ரிலேட் பண்ணி கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு நிறைய சொல்றேன் என்ன விஷயம் அதுன்னு. அதே மாதிரி இந்த நட்புனால ஈகோ ரொம்ப அதிகங்க. இந்த ஈகோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம தூக்கிட்டு அலையிறமே இந்த வாக்கிங்லயும் அதுலயும். ஆனா அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நட்புல கிடைக்காது. ஆனா உறவுல ஒரு ஈகோ வந்துட்டா கூட, ஒரு காது குத்தி கல்யாணம் இதெல்லாம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அந்த ஈகோவை உடச்சு எரியறதுக்கு. அதுதான் உறவோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வரத்தை கொடுக்கிற மாதிரியே ஒரு மனைவி உறவு அமைஞ்சா அது எவ்வளவு பெரிய புண்ணியம் நம்மளுக்கு. அந்த மாதிரி உறவை நம்ம எப்பயுமே குறைவா பேசக்கூடாது. கேள்விக்குறிதான் போட்டிருக்கீங்க, கிடைச்சிருச்சுன்னு சொல்லல. கிடைச்சிருச்சியா? அந்த மாதிரி கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க யூஎஸ்ல இருக்க, இப்ப இங்க நிறைய பேரோட பசங்க எல்லாம் யூஎஸ்ல இருக்காங்க. கரெக்டா? உண்மையா இல்லையா? நிறைய பேரோட பசங்க வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் விசா போட்டுட்டு யாரையா கூப்பிடுறாங்க?
அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்பா அம்மா தானே கூப்பிடுறாங்க. அது பேபி சிட்டிங்னா அது கடமை, உங்களோட கடமை இருக்கு. அன்பு காட்ட அம்மாவும், வழிகாட்ட தந்தையும், சங்கமோட தங்கச்சியும், விளையாட தம்பியும், பாதுகாக்க அண்ணனும், உதவிக்கு அக்காவும், கண்டிக்க சித்தப்பாவும், அதட்டுவதற்கு பெரியப்பாவும், நிழல் போல மாமாவும், கண் போல அத்தையும், கதை சொல்ல பாட்டியும், பாசம் காட்ட தாத்தாவும், இத்தனை உறவுகள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து ஊடுருவி இருக்கு. அத தமிழ்நாடு இந்த இந்தியாவோட இந்த அரசியல் அமைப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த கூட்டு குடும்ப அமைப்புல இருந்து எப்பயுமே ஒரு பொது எடுக்கவே முடியாது. பக்கத்துல கண்ணும் பழனி பாராட்டுதல் சுற்றத்தா கண்ணே உடல். நீங்க இப்ப ஏழை அனாதை அந்த மாதிரி பேசுவாங்க. யாருங்க உண்மையான ஏழை? காசு பணம் இல்லாத உண்மையான ஏழை கிடையாது. எந்த ஒரு உறவுமே இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்த கொடுமையான விஷயம் தான் ஏழை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கை கொடுப்பது உறவு மட்டுமே. அந்த உறவோட உன்னதத்தை பசங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துக்கோங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நல்ல விஷயங்களை குடும்பம் தானங்க சொல்லி கொடுக்க முடியும். நல்ல விஷயத்த வேற யாரு நண்பன்கிட்ட போய் நல்ல விஷயத்த கேட்க முடியுமா? ஏதாவது போற போக்கில் ஐடியா கேட்கலாமே தவிர நம்முடைய எதிர்காலத்தை வந்து சொல்லிக் கொடுக்கறது, நீ இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது குடும்பத்துல இருக்க யாரோ இருக்கு. அவங்க பேசும்போது தாத்தா பாட்டியுடைய உறவை சொன்னாங்க, சார் பேசும்போது தாத்தா பாட்டி. அந்த சந்தோஷம் அது ஒரு விதமான அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் தெரியும். நிறைய பெரியவங்க இருக்கிறதுனால அந்த குழந்தை நம்ம குழந்தைய விட நம்ம பேர குழந்தைகிட்ட பேசும்போது அவன் எவ்வளவு உரிமையா பேசுவான். வீட்டுக்குள்ள தானே நடக்கும், அந்த உறவுகள் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் கூடும் நட்பில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பேசுவதற்காக உங்கள் கைத்தட்டலோடு திருமதி மலர் செல்வம் அவர்கள். அன்பான நட்புகளுக்கு மகிழ்வான வணக்கம். எப்படி வெளியில மேல பார்த்து சூரியன் சூடா இருக்கா அப்படின்னு ஏதாவது பட்டிமன்றம் வைக்க முடியுமா? கண்டிப்பா சூரியன் சூடுதான். அதிகமான மகிழ்ச்சி நட்புல மட்டும்தான் இருக்கும். இது பட்டிமன்றம் வச்சு பாதாடக்கூடிய தலைப்பே இல்ல, பார்த்த உடனே புரியக்கூடிய தலைப்பு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா குடும்பம் என்பது நாங்க வேண்டான்னு சொல்ல, நண்பர் சொன்னாரு நீங்க வந்து Facebookல இப்படி குடும்பத்தை பத்தி போட்டிருக்கீங்க, அப்படி போட்டிருக்கீங்க, இப்படி போட்டிருக்கீங்க. கண்டிப்பா நாங்களும் குடும்பம் வேணும் தான் நினைக்கிறோம். பேசி முடிச்சுட்டு குடும்பத்துக்கு தான் போவோம். தெரியும் நீங்க குடும்பம் கண்டிப்பா ஒரு வேறு மாதிரியான நம்மை தாங்கி பிடிக்கும் கிளை நட்பு. அதில் மலர் தான் நம்ம சந்தோஷம். அதிகமான மகிழ்ச்சி வீட்டுக்குள்ளேயே இருந்தா எந்த வீட்டுல வேணா இருக்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதிகமான மகிழ்ச்சி நட்புல மட்டும்தான் அப்படிங்கிறதுனாலதான் இங்க வந்து காதல் பத்தி சொன்னாரு. காதலும் ஒரு நட்பு தான் அப்படின்னு அந்த வரைக்கும் ஒரு உண்மையான கருத்து நான் சொல்லுவேன். ஏன்னா திருக்குறளே இருக்கு, மடந்தையோட நட்பு அப்படிங்கிறது உயிரோட உடம்புடைய நட்பு. உயிருக்கு உடம்புக்கு என்ன நட்பு இருக்கோ அதுதான் எனக்கு அவளுக்கு இருக்கிற நட்பு அப்படிங்கிறது. அது காதல் காலத்துல கரெக்டா இருக்குது. அப்புறம் கல்யாணம்னா நான் சொல்லல. இன்னைக்கு 100 வயசு வாழணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா லாஞ்சிவிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இன்னைக்கு வந்து எப்படி நீண்ட காலம் வாழ்றது அப்படிங்கிறத பத்தி நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. 100 வயசு வாழ்ந்தவங்களோட ரகசியம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் சோசியல் கனெக்ஷன்ஸ். நட்பு யாராருக்கு அதிகமா இருக்கோ அவங்கதான் வயது ஆக 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 அதிகமாக தேடுவது நட்பை. ஏன்னா உறவு மட்டுமில்ல, குடும்பம் வேண்டாங்கிறது இல்ல. ஆனா நம்மளோட தலைப்பு மகிழ்ச்சி, அதிக மகிழ்ச்சி. குடும்பத்தில் நிச்சயமா மகிழ்ச்சி இருக்கு. என் மகனை பத்தி சொன்னாங்க, கண்டிப்பா மகிழ்ச்சி தான். எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே ஒரு தாய்க்கு மகன்கள் தருவது நிச்சயமா மகிழ்ச்சி. ஆனா ஒரு வயசுக்கு மேல தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழனா நம்ம வச்சிருந்தாதான் மகிழ்ச்சி. எல்லைகள் இல்லாத உலகம் நட்பு உலகம். குடும்பம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு அளவு ஒரு வரைமுறைக்கு இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கணும், அவங்க கிட்ட இப்படி இருக்கணும், இது இப்படி இருந்தா போதும், இது பார்க்கலாம். அது போக திருக்குறளை பத்தி சொன்னாரு, பிறக்கினப்ப என்னென்ன கிடைச்சது அப்படின்னு. நான் பிறக்கினப்போ அதே வள்ளுவர் வந்து என்கிட்ட பேசினாருங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, தந்தை மகனுக்கு காற்றும் உதவி, மகன் தந்தை காற்றும் உதவி கடமையா வச்சு கொள்றாரு. ஆனா நட்பு பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவரே சொல்றாரு, உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே சென்று இடுக்கன் களைவுதான் நட்பு. முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. இந்த பிரஸ்டீஜ்ல ஒருத்தர் வீடு இருக்குது. எப்ப பார்த்தாலும் நண்பர்கள் சூழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அங்க காஃபி டிஃபன் விதவிதமா கிடைச்சுக்கிட்டே இருக்கும், ஸ்நாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்.
போனதையும் எடுத்து எடுத்து வச்சு தட்டுல வச்சு அம்மா சாப்பிடுங்க அப்படின்னு அன்பா தருவாரு. காஃபி எப்போ ஃபிளாஸ்க்ல ரெடியா இருக்கும். விதவிதமான நட்பு. ஒரு நாளைக்கு வந்து உறவச்சரங்கம் கூட்டம் இருக்கும், ஒரு நாளைக்கு டப்பாம்ஸ் கூட்டம் இருக்கும், ஒரு நாளைக்கு பிரஸ்டீஜ்ல இருக்கிற கூட்டம் இருக்கு. விதவிதமான நண்பர்கள் கூட்டம். ஆனா இங்க வந்து குடும்பமே பெருசுன்னு பேச போறாங்க. நமக்கு தருவதை கூடும் நட்பே நட்பே நட்பே. நன்றி, வணக்கம். நம்முடைய மகிழ்ச்சியை அவங்ககிட்ட சொல்ல முடியும், நம்முடைய பிரச்சனையை அவங்ககிட்ட தான் பகிர்ந்துக்க முடியும். நட்பு தான் சிறந்தது. அழகா அழுத்தமா தன்னுடைய அனுபவபூர்வமா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லணும் பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் மரியாதைக்குரிய மேகநாதன் சார் அவர்கள். மகிழ்ச்சி அறிவு கிடைக்கிறது குடும்ப உறவுல நட்புதான். இன்பத்தை பத்தி இல்லை. அதனால நீங்க பேசுற எல்லா தாக்கம் தப்பு. ஒத்துக்கிறீங்களா? சோ மகிழ்ச்சியை பத்தி பேசலாம், இன்பத்தை பத்தி பேசலாம். திரும்ப முதல்ல பேச வச்சிடலாம். அவங்களுக்கு சரியா பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லியிருக்காங்க. காலகாலமா சொல்லிட்டு வரோம். ஏன் நண்பரை சொல்லவே இல்லை? நண்பர்கள் வந்து அவ்வளவு முக்கியம் அப்படின்னா இந்த மாதா பிதா குரு தெய்வம் குரு நண்பன் தெய்வம் சொல்லியிருக்கோம் இல்லையா? சொல்லவே இல்லை. அதனால ஒரு முன்னோர்கள் அறிவுரைப்படி நண்பர்கள் முக்கியம் என்னன்னு சொல்ல வரல. மிக முக்கியம் மகிழ்ச்சி அதிகம் தருவது வந்து நண்பர்கள் இல்லை. நண்பர்களால கெட்டு போறவங்க நிறைய இருக்கிறாங்க, உறவால கெட்டு போறவங்க எங்கேயுமே இல்லை, பார்க்கவே முடியாது. ரத்த சம்பந்தப்பட்டது உறவு, சித்தம் சம்பந்தப்பட்டது நட்புன்னு சொல்லிது. சித்தம் கலைஞனா உயிரோட இருக்கலாம், பைத்தியக்காரனால உயிரோட இருக்க முடியும், ரத்தம் இல்லாம இருக்க முடியுமா? சித்தம் புத்தி புத்தி இல்லாம இருக்கலாம், இல்லை உயிரோட இருக்கலாம், இருக்கலாம். புத்தி இல்லாத பைத்தியக்காரன் உயிரோட இருக்கலாம். ஆனா ரத்தம் இல்லாம உயிரோட இருக்க முடியுமா? உறவுகிட்ட சொல்ல முடியாத விஷயத்த நம்மகிட்ட சொல்லணும்னா என்ன அர்த்தம்? ஏதோ மோசமான விஷயம் பண்ணிருக்காங்க அர்த்தம். அதான் அப்படி மட்டும்தானா? நல்ல விஷயத்த உறவுகிட்ட சொல்ல முடியாது. நல்ல விஷயத்த யாரோடான்னு சொல்லலாம், உறவுகிட்ட சொல்லலாம். நம்மகிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும்னா என்ன அர்த்தம்? சொல்லக்கூடாத விஷயத்த பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் இல்லையா? முன்னாடி எதிராடி பேசுனதே ஒரு சொல்ல. நானே எதிரடி ஆகிட்டேன். ஐயா பேசுறது சொன்னாரு. மேகநாதன் வந்து ஏதாவது நிகழ்ச்சி நல்ல விஷயம் கேட்டா பணம் கொடுப்பாரு, பெரிய கொடையாருன்னு சொன்னாரு. இன்னும் ஏற்படுத்தி சொன்னாரு. அதாவது போய் கேட்டா கொடுக்கறது தான் நட்பு, கேட்காம செய்யறதா ஒரு அப்பாவோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ உனக்கு வேணுமான்னு அம்மாவோ உனக்கு வேணுமான்னு கேட்டு செய்யறது, என்ன வேணும்னு தெரிஞ்சு செய்யறதா வரும். ஸோ அது மகிழ்ச்சியா இருக்குமா? போய் கேட்கறதுல கேட்கலாமா வேண்டாமா, கொடுப்பாடா சந்தேகத்துல போய் கேட்டு அது வாங்குறது மகிழ்ச்சி. கூடுனாதான் நட்பு, கூட இருக்கிறது. ஸோ அதனால நட்புனால இன்னும் கிடைக்கிறது மகிழ்ச்சியா இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம். ஸோ என்றுமே வந்து கூட இருக்கிற விஷயங்கள் தான் வந்து நமக்கு நல்லது செய்யறதை தவிர என்றோ ஒரு நாள் கூடுறதோ என்றோ ஒரு நாள் பார்க்கறது கட்டாயம் வந்து நிரந்தரமான மகிழ்ச்சி தராது. ஒரு டெம்பரரி இன்பம் இருக்கும், என்ஜாய்மெண்ட் இருக்கும், அடுத்தது மறந்துடும். அதனால உறவு தான் வந்து என்றும் நிரந்தர மகிழ்ச்சி கொடுக்கிறது அப்படிங்கிறது அவரை எப்படி சொல்லிட்டாரு. அதான் மகிழ்ச்சி தான். கருவாடு இருக்கு, ஒரு லாரி ரோட்ல போயிருக்கு, 2 பேர் நடந்து போயிருக்காங்க. ஒருத்தர் சைவம், ஒருத்தர் அசைவம். ஒருத்தர் மனுஷனை தவிர எல்லாம் சாப்பிடுவாரு, ஒருத்தர் அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. கருவாடு நாத்தோன்னு மூக்க ஒருத்தர் பொத்துனார். பக்கத்துல இருக்கிறாள் எல்லாம் சாப்பிட்றாங்க, மூக்க பொத்தோன்னு இவர் கோவம் வந்துச்சு. நான் தான் சாப்பிட மாட்டேன், இந்த வாசம் எனக்கு பிடிக்காது, நான் மூக்க பிடிச்சேன். நீ எதுக்கு மூக்க பிடிச்சேன்னு இந்த மாதிரி, நீ எதுக்கு மூக்க பிடிச்சேன்? உள்ள வாட போயிடக்கூடாதுன்னு. நான் எதுக்கு மூக்க பிடிச்சேன்? உள்ள போட மாட்டேன், வெளில வந்துடக்கூடாது அப்படின்னு. 2 பேரும் செஞ்ச காரியம் ஒண்ணு, ஆனா காரணம் வேற. இவங்க 6 பேர் பேசுறது மகிழ்ச்சி, ஆனா இவங்க உறவுங்கிறாங்க, இவங்க நட்புங்கிறாங்க. அங்கதான் தெரியுது. அப்ப ஏதாவது ஒரு முடிவுக்கு நம்ம தெளிவா வரணும். எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னா, கூட்டத்தை வச்சு கூட சில நேரம் தீர்ப்பை நம்ம கணிச்சிடுவோம். நான் சொன்ன மாதிரி தீர்ப்புல 3 வகை இருக்கு. 4வது ஒரு வகை தான் கூட்டம். ஒண்ணு பொதுவாக கோர்ட்லேயே அப்படிதான் சொல்லுவாங்க தீர்ப்பு, பட்டிமன்றம் மட்டும் இல்லை. ஒண்ணு மரபு வழி தீர்ப்பு, காலங்காலமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்களா பெண்களாக பெண்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லணும். காலங்காலமா மரபு வழி ஒரு தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு மரபு வழி தீர்ப்பு. 2வது தீர்ப்பு வழி தீர்ப்பு, ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு, இதே பிரச்சனை தான் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க,
அந்த தீர்ப்பு மாதிரி சொல்லலாம், தீர்ப்பு வழி தீர்ப்பு. இன்னொரு வாத தீர்ப்பு, அந்த இடத்துல வைக்கப்பட்ட வாதங்களை வைத்து சொல்லக்கூடிய தீர்ப்பு. பட்டிமன்றத்தில் அதெல்லாம் கடந்து பார்வையாளர்கள் நீங்க கொடுக்குற கைத்தடலை வச்சு கொடுக்குற ஒரு தீர்ப்பு. இப்ப இங்கதான் எனக்கு ஒரு குழப்பம். இவங்க பேசுறதுக்கு எதிர்த்தீங்க, இவங்க பேசுறதுக்கு எதிர்த்தீங்க. இப்ப நான் தான் லூஸ் ஆகிட்டேன். சமீபத்தில் ஒரு வார்த்தையெல்லாம் பேசுறாரு, புதுசா இருக்கு. டைவர்ஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், விவாகரத்து சைலண்ட் டைவர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா சட்டம் போடாம டைவர்ஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா இல்ல, ஒரே வீட்டுல இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. ஒரே வீட்டுல இருப்பாங்க, பேசிக்கவே மாட்டாங்க. எல்லாம் விசாரிச்சா அது ஊருக்காக, உறவுக்காக, குழந்தைகளுக்காக, வருமானத்துக்காக 1000 காரணம் சொல்றாங்க. இது ஒரு வித்தியாசமான நடைமுறையா இருக்கு. இந்த உறவுகளுக்குள்ள பேசிக்காம ஒரு வீட்டுக்குள்ள இருந்து என்ன சந்தோஷம் தரும், என்ன மகிழ்ச்சி, என்ன அந்த வார்த்தையை பேசிக்காத ஒரு வாழ்க்கை. கணவன் மனைவி 10 வருஷமா இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். ஆச்சரியமா இருக்கு. நீங்க தகராறு பிரச்சனைங்கிறதெல்லாம் அங்கே இருந்தாலும் ஆரம்பிக்கும். நீங்க எல்லா தகராறுமான உறவுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லா விதத்திலையும் வரும். அண்ணன் படிக்காத அண்ணன் தம்பியா இருப்பான். அந்த குடும்பத்துல போற மனைவி சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லது சொல்லிக் கொடுத்தா பரவாயில்ல. வரக்கூடிய மருமகள் எப்படி சொல்லணும்னு இருக்கு. இங்க பாரு, எல்லாம் உங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிட்டாங்க, வயல்ல ஃபுல்லா உங்க அண்ணனே சாப்பிட்டு இருக்கான், நீ கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அண்ணன் கேட்டீங்க பாரு, கீழே என்ன விளையுதோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துடணும். யாரு அண்ணங்காரு, கீழே என்ன விளையுதோ அதை கொடுத்து, மேல உள்ளதான் நீ எடுத்துக்காங்க. பார்த்தா இவன் நெல்லை விளைவிச்சான், நெல் எங்க மேல விளையுது, கீழே வெறும் வைக்கோல் எடுத்து தெரிஞ்சான். மனைவி அப்படி சொல்லி கொடுத்தீங்க பாரு, கீழே உள்ளது மேல உள்ளது வேணும்னு சொல்லு, அப்பதான் உனக்கு கிடைக்கும். அடுத்த நாள் அடுத்த வருஷம் பார்த்தா கடலை போட்டான். என்னாச்சு, கடலை உள்ள வெறும் செடியை வச்சு கடலை பண்ண போறான். அப்ப ஒண்ணு பண்ணு, மேல உள்ளது எனக்கு, கீழே உள்ளது எனக்கு, நடுவுல உள்ளது உனக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் கருவை போட்டான். வெறும் தொகை வச்சு என்ன பண்றது? இப்படி குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்குள்ள பிரச்சனைகள், ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது அதை எப்படி மகிழ்ச்சியா நம்ம வெளிப்படுத்த முடியும்? நட்பு இருக்கிற ஒரு சிறப்பு எழுதுறீங்களா? கிராமத்துல இருந்து படிச்சுட்டு சென்னைக்கு வருவாங்க, பெங்களூருக்கு போவான், பாம்பே போவான், யாரை நம்பி தெரியல போவான். எந்த நண்பனாவது, எந்த சித்தப்பா வீடு இருக்கு, பெரியப்பா வீடு இருக்கு, அத்தை வீடு இருக்குன்னு போவாங்கலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கல்லூரியை முடிச்சுட்டு நண்பனோட நண்பன் இருப்பான், இல்ல நண்பன் ஏற்கனவே யூஜி படிச்சுட்டு வந்திருப்பான், அவனை நம்பி போவாங்க, அவனை நம்பி வீடு எடுத்து போவான். அவன் என்ன சொல்லுவான், நண்பன் இவ்வாறு உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் கூட இருக்கு, அது வந்து நீ ஒன்றும் சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுக்கணும், வாடகை கொடுக்கலாம் வேண்டாம், உனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இது அப்படியே கொடு. ஒருவேளை நல்ல சம்பளம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கலாம், உனக்கு இந்த வீடு சின்னதா இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணியன, தனியாக கூட வீடு எடுத்துக்க. ஆனா ஒரே ஒன்று மட்டும் மனசுல வச்சுங்க, உன்னுடைய ஊர்ல இருந்தோ இல்ல உனக்கு தெரிஞ்சவனோ இல்ல உன் நண்பனோ உன்னை நம்பி வந்தா அவனுக்கு அடைக்கல கொடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நம்ம எப்போதும் சந்தோஷப்படுகிற ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா அது அந்த நட்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த நட்போட உயர்வானது எனக்கும் தெரியல. ஆக குடும்பம் நம்முடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் கூடும் நட்பு தான். நினைச்சேன் இந்த பக்கம் பரிதாபம் 4 விளையாடுறாங்க, நம்ம என்னமாச்சு அவங்க சொன்னதை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு இல்ல நான் தீர்ப்பு சொல்லல, அவங்க சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள்ல ஆண்களா இருந்து நிறைய ஆண்கள் மனசுல இருந்து நான் பாடணும்னா, எந்த புருஷனும் நல்ல புருஷன் தான் கல்யாணமாகையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் வந்து வாக்கிற மனைவியாலே ஒரு படம் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை தாண்டி சில விஷயங்கள் அவங்க பேசின ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சோம்னா, எல்லாரும் குற்றம் சாட்டுறது, பொதுவா நட்புகளை குற்றம் சாட்டுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, கெடுக்கிறதெல்லாம் நட்பு தான். கெட்டதை சொல்லுவது வரிசையா சொன்னார் சார், ஏன்னா சார் வரிசையா போட நம்ம உறவுகள் என்ன சொல்லும், ஒரு நண்பன் என்ன சொல்லுவான், ரெண்டையும் வித்தியாசத்தை காட்டிட்டே இருந்தார். நீங்க 30 வருஷத்துக்கு முன்னால இருந்த காரியம் வேற. நீங்க அப்படி உறவுகள் நீங்க எல்லாத்தையும் பேச வேண்டிய சூழல் வந்த பிறகு நீங்க நட்புட்ட போய் அப்படி எல்லாத்தையும் பேசினாதான் நிம்மதி அப்படிங்கிற சொல்ற காலகட்டத்துல நம்ம இல்ல. அதெல்லாம் தாண்டிய விஷயங்களுக்குள்ள இன்னைக்கு வந்துட்டோம். நான் 2 விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க கடைசி வரைக்கும் எது இருக்கணும்னு இருக்கு பார்த்தீங்களா, இறுதி வரை. நீங்க நட்பு ஆண்களுக்கு கூட கொஞ்சம் அப்படி விட்டு விட்டா இருந்தாலும் தொடரும். ஆனா பெண்கள் நிறைய பேருக்கு அந்த நட்பு தொடர்றதுல நிறைய சிரமங்கள் இருக்கு. ஆனாலும் பிரச்சனைகளை கடந்து ஒரு நட்பு வருமா? குடும்பத்துல சண்டை வரும், ஆனா அந்த சண்டை சரியாயிடுது தெரியுங்களா? ஒரு தீபாவளியோ, பொங்கலையோ, விசேஷத்துலயோ, கல்யாணத்திலயோ, இறப்புலயோ சரியாயிடுங்க. ஆனா நட்பு அப்படி ஆகாது. ஒரு வீட்டுல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், ஏன் பேசிக்கிறதுன்னு கேட்டா காரணமே தெரியாது. 25 வருஷமா பேசிக்க மாட்டாங்க. விசாரிச்சு பார்த்தா ஏதோ இந்த வீட்டுல இருந்து கோழி அந்த வீட்டுல முட்டை போட்டு வந்துருக்கும், ஒரு ஒண்ணுமே இல்லாத காரணமா இருக்கும். ஆனா பேசிக்க மாட்டாங்க.
ஆனா அது பேசிக்காத குடும்பம் ஒரு ஒரு கல்யாண வீட்டுல ஒண்ணு சேர்ந்துருவாங்க, ஒரு இறப்பு வீட்டுல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நட்பு அப்படின்னு பழிவாங்க நினைக்கும். அதை விட நீங்க நம்முடைய பிரச்சனையை தைரியமா என் மனைவி நம்ம சொல்லலாங்க, எங்க அம்மாட்ட போய் சொல்லலாம், என்னுடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை, என்னால தாங்க முடியாத ஒரு வேதனை பிரச்சனை இல்லை இருக்குன்னா மனைவிட்டு சொல்லலாம், எங்க அப்பாட்ட சொல்லலாம், அம்மாட்ட சொல்லலாம், மனைவிட்ட சொல்லலாம், பிள்ளைகிட்ட சொல்லலாம். நட்பை நம்பி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவன் இன்னொருத்தர் சொல்லி அதை எப்படி கொண்டாடுவான்னு நமக்கு தெரியுமா? எத்தனை பேர் அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க? இங்க தீர்வு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அங்க எத்தனை பேர் பிரச்சனை பண்றவங்க இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க. நட்புல எல்லாம் மோசம்னு சொல்லல, நட்புல நம்ம கிட்டத்தட்ட பாதி சதவீதம் அதை கொண்டாடுவதாக இருக்கு. நம்ம பிரச்சனைய இன்னொரு பிரச்சனையாக்காம இருந்தாலும் போதும் நினைக்கிற அளவுக்கு நமக்கு அந்த பிரச்சனைக்கு வழி கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நிச்சயமா குடும்பத்துல இருக்கிறவங்க தீர்வு சொல்றாங்களோ இல்லையோ, இது சரி தப்புன்னு தீர்வு சொல்ல முடியுதோ இல்லையோ, ஆறுதலையாவது குடும்பம் சொல்லணும் இல்லையோ, உறவுகள் சொல்லணும். கவலைப்படாத கவலைப்படாத, நிச்சயமா அது சரியாயிடும், இது சரியாயிடும், ஆறுதலையாவது இந்த குடும்பம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறோம், எந்த லண்டன் போறான் இளைஞர், போனோம்னு நண்பனோட சேர்ந்து அப்படி சும்மா போன உடனே குடும்பத்தை மறந்துடுவா தெரியுங்களா? அங்க லண்டன் போயிட்டு அங்க நண்பர்களோட சேர்ந்து குடும்பத்தை மறந்துட்டு அங்கேயிருந்து போன் பண்ணுவான் இங்க இருக்கிற நண்பனுக்கு, மாப்பிள்ள நீ வந்து லண்டன் வந்து சூப்பர், நம்ம ஊரெல்லாம் ஒரு ஊரா, அதெல்லாம் ஒரு ரோடா, அதெல்லாம் ஒரு வீடா? யாரு இருந்து போனவன் 6 மாசத்துல இங்க பாருங்க பங்களா பாருங்க, கப்பல் மாதிரி ரோடு பாருங்க. வடிவேல் சொன்னாலும் ரோட்லயே சோறு போட்டு குழம்புகளை ஊத்தி சாப்பிடலாங்கிற மாதிரி என்ன ரோடு, என்ன வீடு, என்ன காருன்னு சொன்னவன் 2 வருஷம் கழிச்சு அதே நண்பனுக்கு போன் பண்றாங்க, ஏய் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற மாதிரி நம்ம ஊர்ல ரோடு இல்லடா, இங்க இருக்கிற மாதிரி நம்ம ஊர்ல பங்களா இல்லடா, இங்க இருக்கிற மாதிரி கார் நம்ம ஊர்ல இல்ல, ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி குடும்பம் இங்க இல்லடா, ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, சம்பாதிக்க முடிஞ்சளவுக்கு சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற அந்த மகிழ்ச்சி கண்டிப்பா இங்க வராதுடா, நீங்க வா, 2 வருஷம் 4 வருஷம் சம்பாதிச்சு நம்ம ஊர்ல நம்ம குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மகிழ்ச்சி இங்க குடும்பத்தோட இருக்கக்கூடிய அது நிறைவான மகிழ்ச்சி நமக்கு, அதுதான் நீடித்த மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் ஒரே வழியில சொல்லணும்னா, நம்முடைய வெற்றியை, நான் என் வெற்றி, நான் குடும்பத்துல இருக்கேன், என்னுடைய வெற்றியை என்னுடைய நண்பன் தன்னுடைய வெற்றியாக கொண்டாடுவான், நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் என்னுடைய வெற்றியை ஒரு குடும்பம் தான் ஒரு தலைமுறையுடைய வெற்றியாக கொண்டாடும். அந்த வெற்றி தான் நமக்கு மகிழ்ச்சியை வருவதற்காக. இந்த மகிழ்ச்சி அதிகம் கிடைப்பது கூடும் நட்பை விட குடும்ப உறவில் தான் என்று சொல்லி எல்லாரும்